நமஸ்காரம் அண்ணாஸ் அண்ட் அக்காஸ். இன்னைக்கு எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஈஷா கிராமோத்சவமில் இருக்கோம். ஸோ ஈஷா கிராமோத்சவம்னா என்னன்னு முதல்ல சொல்லிடுறேன். ஸோ இது ஒரு ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட் ஈஷா நடத்துகிறாங்க. ஸோ எனக்கும் ஃபஸ்ட்டு அப்படி தான் இருந்தது, என்னது ஈஷா ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட் நடத்துகிறாங்களா, அவங்களுக்கும் ஸ்போர்ட்ஸுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரி. ஸோ என்னை வாலண்டியரிங் கூப்பிட்டுருந்தாங்க ஒரு டிவிஷனல் மேட்ச்சுக்கு. ஸோ அது போய் பண்ணியிருந்தேன். ஸோ என்ன தான் இருக்குது என்ன அப்படின்ற பார்க்கறதுக்காக தான் போனேன். பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் ஸோ சர்ப்ரைஸ்ட் ஆக்சுவலாக. என்னென்னா அங்கே நம்ம வில்லேஜில் இருக்கிற பாட்டிங்கள், அதாவது 8 வயசு குழந்தையிலேருந்து 60 வயசு பாட்டி வரைக்கும் எல்லாருமே விளையாடுறாங்க இந்த கேமை. பார்த்தீங்கன்னா இவங்க என்னென்ன கேம் இங்கே நடத்துகிறாங்கன்னா த்ரோ பால், விச் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் விமென்ஸ். ஏஜ் குரூப்பே கிடையாது. 8 வயசு குழந்தையிலேருந்து 60 வயசு பாட்டி வரைக்கும் கலந்துக்கலாம். ஸோ இப்போ நான் காமிக்கிறேன் சில ஃபுட்டேஜ், அதுலேயே நீங்கள் பார்க்கலாம். அதாவது எல்லாருமே இருக்காங்க. எப்படி சொல்கிறது, அவங்கெல்லாம் விளையாடுவாங்களா அப்படின்ற ஒரு கண்ணோத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக விளையாடுறாங்க. அது போக வாலிபால் இருக்குது. ஸோ அது வந்து ஜென்ஸுக்கு. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் கிடையாது. ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா அவங்க வந்து வில்லேஜை சேர்ந்தவங்களாக இருக்கணும். ஸோ அது மட்டும்தான் இங்கே கண்டிஷன். வில்லேஜை சேர்ந்தவங்க மட்டும்தான் இந்த கேம் ஆட முடியும். சிட்டியில் இது நடத்துறதில்ல. ஸோ அந்த வில்லேஜஸை என்கரேஜ் பண்ண, ஸோ அதுக்காக இது நடத்துகிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, சரி இது நடத்துறதுனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சில இன்டர்வியூஸ்லாம் நான் எடுத்திருக்கேன் அங்கே பிளேயர்ஸ் விளையாண்டது. அது வேணால் இந்த ஃபுட்டேஜில் ஆட் பண்ணுறேன். ஸோ அவங்க சொல்லும்போது நிஜமாவே எங்களுக்கு எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுமே இல்லை. ஸோ இது எல்லாரும் தண்ணி அடிச்சுட்டு சிகரெட் அடிச்சுட்டு அந்த மாதிரி கெட்ட வழியில் போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கேமை ஊக்குவிச்சு பண்ணும்போது அவங்க அதை ஃபுல் டைமாக எடுத்து, சில பேர் கவர்மெண்ட்டில் ஜாப் கிடச்சி, சில பேர் பிடி மாஸ்டர்ஸாக சில ஸ்கூல்ஸ்க்கு போய் அவங்க லைஃபே சேஞ்ச் ஆகிறவளுக்கு இந்த ஈவெண்ட் வந்து அவங்கள சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது ஓகே, இது ஸ்போர்ட்ஸுக்குள்ளே இவ்வளோ இருக்கா, ஸ்போர்ட்ஸை என்கரேஜ் பண்ணால் இவ்வளோ நடக்குமா அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தது. ஸோ இது ஒரு ஷார்ட். இதுக்கு மேலே லைக் இது ஆக்சுவலாக 3 ஸ்டேட்டில் நடத்துகிறாங்க. இங்கே தமிழ்நாடு மட்டும் இல்லை, கர்நாடகா அண்ட் ஆந்திராலையும். ஐ கெஸ் இட்ஸ் 30,000 வில்லேஜுக்கு பக்கத்தில் போயிட்டு இதை ரீச் பண்ணி எல்லா மேட்சஸ், அதாவது கிளஸ்டர், டிவிஷனல் அப்படின்ட்டு நிறைய சொல்லியிருக்காங்க. அது எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு மேட்சாக வச்சு நடத்தி இப்போ வந்து இங்கே ஃபைனல்ஸ் வந்து நடக்குது ஈஷா யோகா சென்டர் கோயம்புத்தூரில். இங்கே சீஃப் கெஸ்ட் பார்த்தீங்கன்னா வீரேந்தர் சேவாக் வந்திருக்காரு. அப்புறம் வெங்கடேஷ் பிரசாத் வந்திருக்காங்க. அவரும் கிரிக்கெட் டீமில் பழைய பிளேயர், கோச்சாக இருந்தவர் இந்தியா டீமுக்கு. ஸோ அவரும் வந்திருக்காரு. அண்ட் அஃப்கோர்ஸ் சத்குரு வந்திருக்காரு. ஸோ இங்கே வந்த உடனே எனக்கு ஒரு திருவிழா ஃபீலிங் வருது. நான் காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக சின்ன பசங்களுக்கு கேம்ஸ் போயிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கான கேம்ஸ், சும்மா லெமன் இந்த ஸ்பூன் ஓடுறது, அது இங்கேருந்து ரன்னிங் ரேஸ், அந்த மாதிரி கேம்ஸ்லாம் வச்சு ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. நேம்லாம் அனௌன்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க, பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்டு. ஸோ இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. ப்ளஸ் அந்த சைடு பார்த்தீங்கன்னா மேட்ச் நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஃபுட் கோர்ட். ஸோ இங்கே வந்து சவுத் இண்டியன் ஃபுட் ஃபெஸ்டிவல் மாதிரி இதை செட்டப் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு விளையாடுற இடமும், இந்த சைடு அந்த ஃபுல்லாக சாப்பிட்ற இடமும் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே நம்ம கிராமத்தில் கிடைக்கிற அந்த ஐஸ் கோலா, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. அதையும் அற்புதமாக ஆடிட்டாங்க. இங்கே தான் கேம் நடக்குது. புதூர் டீமுக்காக சிவதாரணி கரெக்டான பாயிண்ட் எங்க வரும்னு காத்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி கேம் ஆரம்பிச்சு நடந்துட்டு இருக்கு. மக்களே மறந்துடாதீங்க, இது 16வது ஈஷா கிராம உற்சவ விளையாட்டு போட்டியோட முதல் இறுதி போட்டி. அதுலயும் த்ரோபாலுக்கான இறுதி போட்டி நடைபெறுது. இதுல பிஜி புதூர்
மற்றும் மறுகுடா கர்நாடகாவை சேர்ந்த அணிகளுக்கு இடையிலான முதல் செட்டு நடைபெற்று வருகிறது. இந்த முதல் செட்டு போட்டியில கர்நாடகா அணி மறுகுடா எல்லோ ஜெர்சிலையும் பிஜி புதூர் அணி ப்ளூ கலர் ஜெர்சிலையும் விளையாடிட்டு இருக்காங்க. இதுல பிளாக் பேந்தர்ஸ் மறுகுடா அணி எல்லோ கலர் ஜெர்சி 12 புள்ளிகளையும் பிஜி புதூர் அணி 6 புள்ளிகளுடன் இருக்கிறாங்க. இந்த ராலில ஒரு ஸ்லோனஸ் வர மாதிரி தெரியுது. எந்த டீம் ஃபர்ஸ்ட் இந்த கேம் இந்த ராலியை விட்டு கம்பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெர்சி நம்பர் 12 ஆகாஷன் தொடர்ந்து சர்வீஸ கண்டினியூ பண்றாங்க. நிச்சயமா ஒரு பிரேக் த்ரூ கர்நாடகா எடுத்தே ஆகணும். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா கிராமிய கலை நிகழ்ச்சி நடந்துட்டுருக்கு. ஸோ கிராமத்தில் அழிஞ்சிட்டு வர கலைகளை மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்க்கு கொண்டு வந்து பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கலைக்கு பேர் வள்ளி கும்மி. எஸ். ஸோ இந்த வள்ளி கும்மி கிட்டத்தட்ட இங்கே ஒரு 1000 பேர் பக்கமாக ஆடிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. அதுவும் அந்த ஆதியோகி ஸ்டாச்சு கீழே இந்த 1000 பேரும் பர்ஃபார்ம் பண்ணுறதே பார்க்க சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த வியூவே செமையாக இருக்குங்க. ஒரு பக்கம் கேம்ஸு, இன்னொரு பக்கம் ஒயிலாட்டம், இன்னொரு சைடு எல்லாரும் சின்ன சின்ன பசங்கள்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுவும் இந்த ஆதியோகி ஸ்டாச்சு முன்னாடி வேறு லெவலில் இருக்குது. இந்த என்விரான்மெண்ட்டும் சரி, இங்கே இருக்கிற வைப்பும் சரி, நிஜமாகவே சூப்பராக இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம், இங்கே தினமும் 7 o'clock ஈவினிங்க்கு ஒரு லேசர் ஷோ நடக்கும். அநேகமாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக ஒரு நாள் இங்கே ஈஷா யோகா சென்டருக்கு விசிட் பண்ணி அதை பார்த்துருங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த ஷோ. அது எதை பற்றினா லைக் 15,000 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆதியோகி எப்படி இந்த யோகக்கலையை இந்த உலகத்துக்கு டிரான்ஸ்மிட் பண்ணாருங்கிறத லேசர் ஷோ மூலிமா சொல்லியிருப்பாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பார்த்துருங்க பார்க்காதவங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாதஸ்வரம் ப்ளஸ் பொய்க்கால் குதிரை இந்த கலைஞர்கள்லாம் இங்கே பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இப்போ சத்குரு வர போகிறாரு. ஸோ அவரை வெல்கம் பண்ணுறதுக்காக தான் இவங்கெல்லாம் இங்கே பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க சத்குருவை பார்க்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவர் ஒரு சர்ஜரிக்கு அப்புறம் அமெரிக்காலேருந்து இப்போ தான் வந்திருக்காரு இந்தியா. ஸோ இந்த கிராமோத்சவம் தான் ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டை அவர் அட்டென்ட் பண்ண போகிறாரு. ஸோ பார்க்கலாம், இப்போ வந்தாருன்னா நமக்கும் பார்க்க ஒரு சான்ஸ் கிடைக்கும். சத்குரு வந்துட்டார். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பாஸ் ஆகுறாரு நம்ம முன்னாடி. பைக்கில் பயங்கர ஸ்டைலிஷாக போயிட்டுருக்காரு. ஆக்சுவலாக அவரை பார்த்தா சர்ஜரி முடிச்சுட்டு வந்த மாதிரியே தெரில. ஆள் பயங்கரமாக பைக்கில் வந்திருக்காரு. ஜென்ரலாக சர்ஜரி முடிச்சுட்டு வீக்காக வருவாங்க, இவர் பைக்கில் வந்திருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அந்த யோகா சென்டர் என்ட்ரன்ஸ் போகிற வரைக்கும் இந்த மாட்டு வண்டி யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இதில் என்னென்னா மாட்டுக்கு ரொம்ப வலிக்கூடாதுன்றதுக்காக டயர் செட் பண்ணி, ஸோ அதுக்கு மினிமலான ஒரு வலி இருக்கணுன்றதுக்காக இப்படி செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப கேர் எடுத்து பண்ணியிருக்காங்க. எவ்ரி கைண்ட் ஆஃப் பீப்புள் இங்கே பார்க்கலாங்க. ஃபாரினர்ஸ்லேருந்து, நம்ம வில்லேஜில் இருக்கிறவங்கலேருந்து, நார்த் இண்டியன்ஸ்லேருந்து, ஸோ ஆல் ஓவர் த வேர்ல்டு இந்த பிளேஸ்க்கு வராங்க. ஸோ
ஸோ அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டின்னு நினைக்கிறேன். நோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் கேஸ்ட், க்ரீட், கலர். ஸோ அது எதுவுமே இங்கே பார்க்க முடியாது. எல்லாருமே ஒரே மாதிரி தான் இங்கே ட்ரீட் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரின் வாலண்டியர் வர்றாருங்க. அது மாதிரி எல்லா ஸ்டேட்காரங்களையும் நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. இந்த இடத்துக்கு நான் எப்போ வந்தாலும் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். இதுதான் அந்த புல்லட் கார்ட் ரைடு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே அந்த ஒயிலாட்டத்தில் பர்ஃபார்ம் பண்ணவங்க நடந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ போய் கேட்போமா அவங்கக்கிட்ட எப்படி இருந்ததுன்னு. வாங்க, நீங்கள் தான் நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணீங்க அங்கே அந்த ஒயில். ஸோ எப்படி இருந்தது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்? கால் ரொம்ப சுற்றுது. அப்படியா? எவ்வளோ நேரம் பர்ஃபார்ம் பண்ணீங்க? ஐ திங்க் அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 hour பர்ஃபார்ம் பண்ணோன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. இங்கே ஈஷா யோகா சென்டர்லேருந்து நீங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ணது. ஒரு நிமிஷம் அப்படியே இரு. ஹாய், நாங்கள் இன்டர்வியூ கொடுத்துட்டு வரோம். இட் வாஸ் லைக் டோட்டலி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் நிறைய ஊரில் பண்ணியிருக்கோம். பட் இங்கே வந்துட்டு லைக் நிறையா பீப்புள் சுற்றி இருந்த மாதிரி இருந்தது. இட் வாஸ் லைக் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். பட் என்ன ஒரே ஒரு டிஃபால்ட் அப்படின்னா கொஞ்சம் சன்னியாக இருந்துச்சு. மற்றபடி இப்போ கொஞ்சம் க்ளவுடியாக லைக் ஈவினிங்கில் பண்ணியிருந்தா இட் பி இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். 1 hour எப்பயுமே எந்த இடத்துக்கு? No, we will do for 3.5 hours. இங்கே சன் அப்படின்றதுனால we just reduced our songs. டான்ஸ் அப்படி இருக்கும் ஒரே இதுல 22 இருக்கு. பட் இங்க நம்ம கம்மியா தான் பண்ணிருக்கோம். 10 songs கிட்ட தான். அது கூட இல்ல, கம்மியா தான் பண்ணிருக்கோம். இதோட ஒரிஜின் பத்தி சொல்ல முடியுமா? இது லைக் இந்த ஆட்டம் எந்த ஊர்ல இருந்து வருது? நாங்கள் வந்துட்டு we are from நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். ஒவ்வொருத்தரும் செப்பரேட் ஊர்லேருந்து வந்திருக்கோம். எங்களெல்லாம் ஒன்றா டீம் பண்ணது வந்துட்டு தீரன் ஒயிலாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலைக்குழு தான் வந்துட்டு எங்களெல்லாம் டுகெதர் பண்ணாங்க. ஆனால் அதோடைய ஹிஸ்ட்ரி ஆரிஜின் விச் இஸ் டோன்ட் நோ. இது நீங்க எத்தனை வருஷமா பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க? ஐ வாஸ் லைக் 2 years நான் பண்ணுறேன். இவங்க இப்போ 1 year ஆகுது. இவங்களும் 2 years. சூப்பரா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். நமஸ்காரம். ஸோ இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு இனிஷியேட்டிவை ஒருத்தங்க வந்து ஒரு 300+ வில்லேஜஸ்க்கு உள்ளே போயிட்டு நடத்த முடியுதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஒரு லோக்கல் மேட்ச் நம்ம ஊரில் நடத்தணும்னாவே எவ்வளோ ப்ரிப்பரேஷன், எவ்வளோ பேர்த்தோட சப்போர்ட், எவ்வளோ ஒர்க்கு தேவைன்னு நமக்கு தெரியும். அதுவும் அந்த 300 வில்லேஜ், அதாவது சில வில்லேஜ்லாம் ரொம்ப இன்டீரியரில் போகுது. அங்கே போய் ரீச் அவுட் பண்ணி அங்கே எல்லாத்தையும் மோட்டிவேட் பண்ணி அங்கே இருக்கிற லேடிஸ், அவங்க முக்கால்வாசி அவங்களோட வீட்டை விட்டு வரவே மாட்டாங்க. அவங்கள மோட்டிவேட் பண்ணி கூட்டிகிட்டு வந்து வெளியே விளையாட வச்சு அதை ஒரு டோர்னமெண்ட்டாக பண்ணுறதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது. நிஜமாவே ஒரு ஹேட்ஸ் ஆஃப் டு ஈஷா. ஸோ அதை ஆக்சுவலாக உங்ககிட்ட தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. ப்ளஸ் இதுக்கு மேலேயும் அவங்க பண்ண தான் போகிறாங்க இயர்லி. ஸோ அப்போ நம்மளோட சப்போர்ட்டை அந்த ஈவெண்ட்டுக்கு எந்த விதத்தில் கொடுக்கலாம் அப்படின்றது, அந்த சப்போர்ட்டை கொடுக்கணுன்றதுக்காகவும் இந்த வீடியோ. ஸோ அண்ட் நான் ஸ்டார்டிங் ஆஃப் த வீடியோலேயே சொன்ன மாதிரி நான் ஒரு கிளஸ்டர் மேட்ச்க்கு போயிருந்தேன். ஒரு வில்லேஜில் நடந்த மேட்ச்சுக்கு சேலம் பக்கத்தில். ஸோ அந்த மேட்சோட சில ஒரு ஹைலைட்ஸ் வந்து நான் உங்களுக்கு இப்போ இந்த வீடியோலேயே நெக்ஸ்ட்டு போடுறேன், பாருங்கள். ஸோ உங்களோட சப்போர்ட்டை இந்த ஈவெண்ட்டுக்கு வர வருஷங்களில் தாங்க. யா, தேங்க்யூ, நமஸ்காரம். என் பேர் நந்தகுமார், உத்தமசோலபுரம் ஊராட்சி, அட்டவணை கோலாவரி கிராமம். அப்பா இறந்ததுலேருந்து என் லைஃபை சேஞ்ச் ஆயிடுச்சு. டிப்ரெஷன், கொஞ்சம் பிரச்சனை வீட்டில், அது இதுன்னு வறுமை, அது இதுன்னு ரொம்ப இதாகும்னால சரி ஸ்போர்ட்ஸில் இருந்தால் அந்த வேறு இதுக்கு போக முடியாது. திங்கிங்லாம் ஸ்போர்ட்ஸில் இருக்கும். ஏன்னா ஒழுக்கமாக இருந்தால் மட்டும்தான் விளையாட முடியும். அதான் ஸ்போர்ட்ஸ் மேனோட முக்கியமான இது வந்து ஒழுக்கமாக இருந்தால் மட்டும்தான் விளையாட முடியும். அப்புறம் ஈஷா வந்து கிராமப்புற மாணவர்கள் இப்படி ஊக்குவிச்சு தென்னிந்திய அளவில் கொஞ்சம் இப்போ மரியாதையை கொடுக்குது. ஜெயிக்கிறோம் தோக்கிற அடுத்த கட்ட விஷயம். ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனை மதிக்கணும், அதுதான்
முக்கியமான ஒரு குறிக்கோள் யாராக இருந்தாலும். ஏன்னா அவன் அவ்வளோ கஷ்டப்படுறான். கபடியாக இருக்கட்டும், த்ரோபாலாக இருக்கட்டும், வாலிபாலாக இருக்கட்டும், அவங்கள ரொம்ப இது பண்ணுறாங்க, மதிக்கிறாங்க, ரொம்ப மதிப்பு கொடுத்து இவ்வளோ அழகாக இவ்வளோ இது என்கரேஜ் பண்ணுறாங்க. அதனால் அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சா. அப்புறமேட்டு சரி இது மட்டும்தான் அவங்க பண்ணுறாங்களா, அவங்க வேறு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நான் திங்க் பண்ணாங்க. யோகா, அப்புறம் சத்குருவோட பொன்மொழிகள் எல்லாம் நிறைய படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். கரெக்டாக தான் இருக்குது, அவர் சொல்கிறதும் நமக்கும் கரெக்டாக இருக்குதா. அதனால் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் போன வருஷம் 3 நாள் அங்கே ஸ்டே பண்ணேன். வாழ்க்கையிலே அந்த 3 நாள் தான் மட்டும்தான் எனக்கு ரொம்ப எந்த ஒரு மைண்டில் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எனக்கு ரொம்ப என்ன சொன்னது பாதுகாப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்த மாதிரி இருந்துச்சு, எல்லாம் எனக்கு கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. சோம்பேறித்தன்மை வாரதில்லை, விளையாடலாம்ங்கிற எண்ணமே மனசுல இருக்குது. எனக்கு அப்போ வந்தது பாரு ஒரு சந்தோஷம். எங்க பார்த்தாலும் இந்த கிளவி கூப்பிட்டு போயிடுற விளையாட்டுகள் சொல்லிட்டு பேசுவாங்க. எனக்கு கப்பு கொடுக்குறாங்க, கோல்டு மெடல் போடுறாங்க. வணக்கம், என்னோட பேர் மருதாத்தா. இப்போ எனக்கு 78 வயசாச்சு. தென்மநல்லூர்லேருந்து தேவராயபுரத்துக்கு என்னை 16 வயசில் கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க சாமி. 10, 20, 30, 40 வருஷம் கழித்து ஈசாவிலிருந்து வந்தாங்க சாமி விளையாட்டு சொல்லி கொடுக்கறதுக்கு. விளையாட்டு சொல்லி கொடுத்ததுக்கு பிறகுதே இங்கே தேவராயபுரத்துலேயே ஒரு செழிப்பமே வந்தது சாமி. எல்லாரும் மக்களே பூரெல்லாம் சுறுசுறுப்பாக நல்லா இருப்பாங்க. போன பிறகே எனக்கு சுறுசுறுப்பாகிட்டு இருக்குங்க சாமி. சோம்பேறித்தன்மை வராது. எங்கே போனாலுமே எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட்ற அளவுக்கு நடந்துக்குவேன். விளையாடணும் ஒரு வருஷமே தினமும் விளையாடி போவோம் ஸ்கூலில். அப்புறம் எல்லா பக்கம் எல்லோரும் வர்றாங்க விளையாடும். நான் விளையாடின விளையாட்டில் என்னை கேப்டனாக சேர்த்திட்டாங்க. என்னோட டீமு தான் ஜெயிக்குது. எல்லாரும் உட்காந்துருக்குறாங்க, அங்கே விளையாடுது. எத்தனை டீமு கூட எல்லாம் விளையாடி அங்கேயுமே என்னோட டீமே ஜெயிக்குது. தேவராயபுரம் அணி வெற்றி பெற்றது. ஜெயிச்சு வர எனக்கு கப்பு கொடுக்குறாங்க, கோல்டு மெடல் போடுறாங்க. நான் அதை வாங்கிட்டு சத்குருவுக்கு விட்டு மேலே மேடைக்கு போகிறேன். அவர் என்னை தொட்டு நல்ல விளையாடினீங்க தான் தட்டி கொடுத்தாரு. எனக்கு அப்போ வந்தது பாரு ஒரு சந்தோஷம். இவங்கிட்டெல்லாம் நாம் பேரும் புகழும் வாங்கிட்டோம்லேன்னு எனக்கு சரியான சந்தோஷமாக போச்சு. கூப்பிட்டாங்க, டாக்டர்களும் கூட கூப்பிட்டாங்க. என்னைய ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. என்னத்துக்கு வர சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு போனேன். அதான் உங்கள் ஃபோட்டோவெல்லாம் பேப்பரில் வந்தது பார்த்தோமுங்க. தான் நீங்கள் எப்படி இத்தனை சுறுசுறுப்பாக ஆர்வமாக விளையாடுறீங்க, உங்களை பார்த்து இப்போ நாங்களும் எல்லாம் விளையாடுறோங்க தான் டாக்டர்களே சொன்னாங்கம்மா.